இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக தொடர்ந்து சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 41:21. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு 15வது காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நப்தலியை போல இன்பமான வசனங்களை வசனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். திரும்பவும் சொல்லுகிறேன். நப்தலியை போல இன்பமான வசனங்களை வசனிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நப்தலியை குறித்து நம்ம வேத வாசனத்தில் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை அவனை பற்றி நம்ம அறிய முடியாது. ஆனாலும் ஒரு சில காரியங்களை நம்ம அறியலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவனுடைய தாயினுடைய பெயர் ராகேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் சொல்லும்போது சொல்லுகிறாள், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி இவன் பிறக்கும் பொழுது அவனுக்கு நப்தலி என்கிற பெயரை சூட்டுகிறதை நாம் வேத வசனத்திலே வாசிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ 41:21 படிச்சோம்னா இன்பமான வசனங்களை வசனிக்கிறவன் என்று சொல்லி அவனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேத வசனத்தில் வாசிக்கும் போது ஒவ்வொரு சங்கீதம், நம்ம சங்கீதத்தை பாடல் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஒவ்வொரு அதிகாரத்தையும் பாடினவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே பாடுகிறார்கள். ஒரு பாட்டு மாதிரி இதை பாடுகிறார்கள். நீங்க எக்ஸாம்பிள் சங்கீதம் 42வது சங்கீதத்தை நீங்கள் முழுமையாக வாசிப்பீர்களேயானால் இந்த 42வது சங்கீதத்தை படிச்சீங்கன்னா கோராகின் புத்திரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் தாவீதின் சங்கீதம். இது 4வது போதக சங்கீதமாய் காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தை எழுதினதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எந்த நிலைமையில எழுதுகிறார் தெரியுமா? இவர் நெருக்கப்படும் பொழுது தேவன் செய்யும் உதவியை பற்றிய போதகமாக இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு நம்ம நெருக்கப்பட்டுட்டே இருப்போம். காசு தேவை, 4 பேர்த்த கேட்போம், கிடைக்கல. ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டாச்சு, அவங்க கிடைக்கல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க யார்கிட்டோ மறைச்சு நம்மளுக்கு நினைச்சிட்டாங்க, தந்துட்டாங்க. அப்ப நமக்கு அந்த இடத்துல ஒரு வார்த்தை ஒன்னும் நம்ம கொடுக்கலன்னா தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஒரு நன்றி, ஒரு அல்லேலூயா. இங்கே அப்படித்தான் இவனுடைய வாழ்க்கையில நெருக்கப்படும் பொழுது ஆண்டவரால் செய்யப்படுகிறதான உதவியை பற்றிய போதகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த 42வது சங்கீதத்துல படிச்சீங்கன்னா ஒரு 5 காரியம் இருக்குது. சுருக்கமா சொல்றேன். ஒண்ணு, ஆத்துமாவில் 2 விதமான தாகத்தை இந்த சங்கீதத்துல பார்க்க முடியும். 42ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். ஆத்துமாவில வருகிற 2 விதமான தாகம். அடுத்து 3வது வசனத்திலையும் 4வது வசனத்திலையும் நீங்க வாசிச்சீங்கன்னா ஆத்துமாவில 7 விதமான நெருக்கம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஆத்துமாவுக்கு வரக்கூடிய 7 விதமான நெருக்கத்தை இங்கே வேதம் சொல்லுகிறது. 3வது பார்த்தீங்கன்னா 42ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிச்சீங்கன்னா அந்த ஆத்துமாவுக்கு 4 விதமான விண்ணப்பம், அந்த விண்ணப்பத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது படிச்சீங்கன்னா 6வது வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா நெருக்கத்தில் ஏறெடுக்கப்பட்ட 14 விதமான ஜெபமும் தேவனிடத்தில் உள்ள முறையிடுதலையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது இப்போ நம்முடைய பிள்ளை மனம் திரும்பாத பிள்ளைய
ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும்ப நம்ம ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என் பிள்ளைய ரட்சியும், என் பிள்ளைய ரட்சியும், என் பிள்ளைய ரட்சியும் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டுமா நம்ம சொல்லி ஜெபம் பண்ணுவோம்? இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே நான் இவனை கஷ்டப்பட்டு பத்தேன் ஆண்டவரே, அவன் 3 வயசுல அவனுக்கு ஒரு வியாதி வந்தது ஆண்டவரே, அன்னைக்கே போக வேண்டியது, ஆனா அன்னைக்கே ஆண்டவர் காப்பாத்துனி, நான் எல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாத்தையும் திரும்ப திரும்ப சொல்லி நினைவுபடுத்தி அப்படி ஜெபம் பண்ணுவோம். ஒரு அல்லேலூயா. இங்கேயும் அப்படிதான். அவனுடைய நெருக்கத்துல அவன் 14 விதமான காரியத்தை சொல்லி தேவனிடத்துல முறையிடுகிறதை நாம் வேத வசனத்திலே வாசிக்க முடியும். 5வதாக பார்த்தீங்கன்னா அந்த ஆத்துமாவுக்கு 4 விதமான விண்ணப்பத்தை அவன் ஏறெடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அது 42வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்க முடியும். அதே மாதிரி தான் நீங்க 43வது சங்கீதத்துல வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சங்கீதக்காரனுடைய 11வது ஜெபமாக்கும். சங்கீதக்காரனுடைய 11வது ஜெபம் எப்ப? நெருக்கத்தின் நேரத்துல, நெருக்கப்படுகிற வேளையில அவன் 11வது ஜெபம் பண்றான். அதைத்தான் இந்த சங்கீதத்துல 43ல படிக்க முடிகிறது. அதையும் நம்ம ஒரு 3 விதமா பிரிக்கலாம். எப்படின்னா, நெருக்கத்திலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்பத விண்ணப்பம், 2வது அவன் தேவனிடத்துல சொல்ற 3 பொருத்தனை, 3வதாக ஆத்துமாவிற்கு 4 விதமான விண்ணப்பத்தை அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா. நான் இப்படி சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. வராத உறக்கமும் என்ன செய்யும்? உங்களை தேடி வரும். அதனால ஒரு சில காரியத்தை மட்டும் புரியும்படி சொல்றேன். இந்த தாவீது ஜெபிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இவன் எதிரியா நினைக்கல, ஆனா இவனை எதிரியாக நினைத்து சில ஆட்கள், சில படை என்ன செய்யுதுன்னா துரத்திட்டே போகுது. அந்த நேரத்தில் அவனுக்கு ஆத்துமாவில் ஒரு இளைப்பாறுதல் இல்லை, ரொம்ப ஒரு மனதுக்கம். தப்பு செய்யாம ஒருத்தன் தண்டிக்கப்பட்டா வேதனைப்படுவானா? பட மாட்டாரான்? படுவான். அப்படி அவன் வேதனைப்படுறான். அப்படின்னா ஒரு சங்கீதத்தில் இப்படி ஜெபம் பண்றான். எப்படின்னா, வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போலானேன், பாழான இடத்தில் தங்கும் ஆந்தையை போலானேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றாரு. அப்படி உங்களுக்கு அது புரியும்படி நான் சொல்றேன்னா, அதான் தப்பே செய்யல. இப்போ எல்லாராலும் நான் கைவிடப்பட்ட நிலையில நான் இருக்கிறேன் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, எனக்கு வீடு இருக்குது, தங்குறதுக்கு இடம் இருக்குது, ஆனா என்ன தொடர்ந்து நெருக்குறாங்க, என்னை ஒரு பட்சியை போல பட்சிப்பதற்கு விரட்டுறாங்க. அதனால நான் இப்ப எங்க இருக்கேன்? ஆந்த பாழான இடத்துல இருக்கும். அதே மாதிரி அப்படிப்பட்டதான் ஒரு சிச்சுவேஷன்ல நான் மாட்டிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் அவன் கூட இருந்தபடியினாலே எல்லா நிலைகளிலிருந்தும் அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறதை நாம் வேத வசனத்துல வாசிக்க முடிகிறது. பிரைஸ் எல்லாம், அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆளை காட்டி தரேன். வேத வசனத்துல மோசேயினுடைய சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மிரியாம். இந்த மிரியாமை குறித்து நீங்கள் படிக்கிறதான வேளையிலே, இந்த மிரியாம் அவள் ஆண்டவரை பாடி புகழ்த்துகிறாள், நடனமாடுகிறாள். அது எதுக்கு அப்படின்னா, எங்களை பார்வோனுடைய கரத்திலிருந்து, அவனுடைய சேனைகளிடத்திலிருந்து எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களை நீ இங்க என்ன செஞ்சுட்டீரு? கொண்டு வந்துட்டீரு. நீ பாலும் வேணும் ஓடுகிற கானானுக்கு நேராக எங்களை நடத்துவதற்கு ஒரு இரட்சகனை எழுப்பி தந்தீர். இவ்வளவு நாட்கள் நாங்கள் இருந்த சிறையிருப்பின் அனுபவங்கள், இவ்வளவு நாட்கள் பட்ட பாடுகள், இவ்வளவு நாட்கள் அடிக்கப்பட்ட அடிகள், வேதனைகள், கஷ்டமான நெருக்கமான சூழ்நிலைகள், இவற்றிலிருந்தெல்லாம் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது என்று சொல்லி அதை நினைத்து இவர்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டா? நம்ம செய்யற ஜபத்துல செய்யற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்மளுடையதான சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை பெற வேண்டும் என்று நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு. ஜபிக்கிறோம், உபவாசித்து ஜபிக்கிறோம், முழங்காலில் நின்று ஜபிக்கிறோம்,
பொருத்தனைகளை பண்ணி ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், விண்ணப்பங்களை பண்ணி ஜெபிக்கிறோம். ஆனா எல்லாம் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு நமக்கு அந்த விஷயத்திலிருந்து விடுதலை தந்துட்டார். விடுதலை தந்த அப்புறம் என்னைக்காவது நம்ம ஆண்டவரை நினைச்சிருக்கிறோமா? கிட்டத்தட்ட ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷம் அந்த காரியத்துக்காக போராடிட்டோம். ஆனால் விடுதலை தந்த தெய்வத்தை நம்ம என்னைக்காவது நன்றி செலுத்தி இருக்கிறோமா? நம்ம மகிமைப்படுத்தி இருக்கிறோமா? இப்ப சாதாரண ஒரு மனுஷன் ஒரு உதவி செஞ்சா கூட நன்றி, தேங்க்ஸ் ஒரு வார்த்தை சொல்றோமே. நம்ம தெய்வம் ஆண்டவராகிய இயேசு நமக்கு அற்புதம் செய்கிறாரே, அதிசயம் செய்கிறாரே, நன்மைகளை தருகிறாரே, என்னைக்காவது நம்ம நன்றி என்று சொல்லி இருக்கிறோமா? நான் சொல்றேன், 90% நாம் அதை மறந்து விட்டோம். நான் ஜெபித்தேன், நீ கேட்டே நன்மையை செய்தேன், அது நம்முடைய மைண்ட்ல கூட நமக்கு இல்லை. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், வருஷத்துக்கு கடைசியிலையாவது ஒரு ஜெபம் வைக்கணும் வீட்டில். ஆண்டவர் என்ன ஒரு வருஷமா பாதுகாத்து என் பிள்ளைகள், மனைவி, என்னுடையதான புருஷன், எங்க வேலை, எங்க தொழில், எங்க பொருளாதாரம் எல்லாவற்றையும் கிருபையாய் கூட இருந்தார். அதனால கர்த்தருக்கு ஒரு நன்றி ஆராதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இல்லைன்னா அந்த பிறந்த நாள் நேரத்துல கர்த்தர் இத்தனை வருட காலமாய் எங்களையும் குடும்பத்தையும் பாதுகாத்தார், அதை நினைச்சு ஒரு நன்றி பலி. இப்படிப்பட்டது ஏதாவது ஒண்ணு நம்ம ஆண்டவருக்கு செலுத்தணும். ஆனா நீங்க இங்க படிக்கும் பொழுது இந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? கர்த்தர் செஞ்ச நன்மையை மறக்கல்ல, மாறாக அது பாடலாக பாடினார்கள். இன்றைக்கு அதை தான் நாம் சங்கீதமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். நம்ம அன்னைக்கு அவங்களுக்கு கர்த்தர் செஞ்ச நன்மையை பாட்டா பாடினால்தான் இன்னைக்கு நமக்கு தெரியுது. அதை நம்ம சொல்லி இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறோம். ஆனா நமக்கு செஞ்ச நன்மையை நம்ம 4 பேருக்கு சொல்லணும். பார்த்தீங்களா? நம்ம இப்ப நமக்கு அம்மா பெரிய பாடகர் அல்ல, நமக்கு பாட்டா எழுதுறதுக்கு நமக்கு என்ன செய்யாது, வராது. ஆமா, அது பிரச்சனை இல்லை. ஆனா 4 பேர்கிட்டயாவது சொல்லணும். பார்த்தீங்களா? என்ன பாருங்க, போன வாரத்தில் ஒரு சாட்சி கேட்டேன். அந்த உபவாச ஜபத்துல முதுகொலியோட வந்திருக்காங்க. ஆனா அந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப ஏதோ ஒரு கிரியை என்ன செய்யுது, நடக்குது. அவங்க நன்றியாக அதை மறக்காம அந்த பொருத்தனையை தேவ சமூகத்திலே செலுத்துகிறார்கள். அது பொருத்தனையாக நிறைவேற்றப்பட்டாலும் நம்ம எல்லாருக்கும் காதலையும் அது கேட்டுதா இல்லையா? கேட்டுதா இல்லையா? அதனால கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டுதா இல்லையா? அப்ப நம்ம சொல்லலாம் இல்லையா? இப்படி நீங்க 29 நாள் ஜெபம் பண்ணல, உனக்கு என்ன கிடைச்சுன்னு யாராவது ஒரு மனுஷன் கேட்டா சொல்லலாம் இல்லையா? இப்படி இந்த ஜெபத்துல இப்படி அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபையில சபை வளர்ச்சிக்கு இதுவும் ஒரு காரணமாய் அமையணும். 4 இடத்துல சொல்லணும். இப்படிப்பட்டதான நிலையில இருக்கிறவங்களுக்காக சொல்லணும். இப்படியாக்கும் ஜெபித்தோம், தேவன் விடுதலைகளை தந்தார், அற்புதம் செய்தார். அதனால தான் நான் சொன்னேன், இந்த உபவாச ஜெபத்துல ஆட்களை கூட்டிட்டு வாருங்க. பிரசாசன் போற இடத்துல இருப்பாங்க, மனபாரத்தோடு இருப்பாங்க. ஹல்லேலூயா. மரித்து போக வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க. ஐயோ வாழ்க்கை என்ன வாழ்க்கை, அப்படிப்பட்டதான நிலையில இருப்பாங்க. நமக்கு அது செய்யட்டாலும் அவிகளுக்கு அது உடனே செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாய்ப்பை பயன்படுத்துங்க. நான் ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு அருமையான ஊழியக்காரர், இங்க கன்வென்ஷன் நடந்துச்சு, ஐபிசி கன்வென்ஷன் மதுரையில. அதில் நான் அப்புறம் அங்கே போயிருந்தேன், பிரசங்கத்துக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தா. இந்த ஊழியக்காரர் ஒரு இடத்துல போய் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்திக்கிட்டு வந்து டயர்டா அப்படியே படுத்துட்டாரு. படுத்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். தட்டி எழுப்பி சொல்றாரு, இது ஏற்கனவே ஸ்பர்ஜன் என்கிற தெய்வ ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்திருக்கு, ஆனா அது அல்ல. அதை நான் சாட்சியில் உங்களுக்கு பிரசங்கத்துல சொல்லி இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் சொன்னாரா, நீ பக்கத்துல அவர் ஒரு ஹோட்டல்ல தான் அவரை தங்க வச்சாங்க. அப்போ அந்த கூட்டம் முடிச்சு 4 நாள் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ வீட்டில் வந்து அவர் அப்படியே படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். மறுநாள் ஆராதனைக்கு ஆண்டவர் தட்டி எழுப்பி ஆயத்தப்படுத்துகிறார். எல்லா ஆராதனைகளும் ஆயத்தம் ஆகியாச்சு. சண்டே ஆராதனை. இப்போ சண்டே ஆராதனையில யாரெல்லாம் புதிய ஆட்களை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு 4 பேர் எழும்பி இருக்கிறாங்க. 4 பேர் எழுப்பி இருக்காங்க. அப்போ 4 பேரும் ஆராதனை முடிச்சு என்ன பார்த்துட்டு போய் சொல்லுங்கன்னு சொன்னோடனே அந்த கூட்டிட்டு வந்தவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா நேரடியாக கொண்டு பாஸ்ட்டை கொண்டு விட்டாங்க. இவங்க என்ன இப்படி விட பிரச்சனைகள் இருக்காங்க. அப்போ அதில் 4 பேர்ல ஒரு சகோதரி கூப்பிட்டுருக்காங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும்,
எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபோன் நம்பரை வாங்கினாரு, பார்த்துக்கிடுங்க. அதான் ஃபோன் நம்பரை வாங்கினாரு. என்ன பேரில், நானும் இப்படி தான் சில நேரங்களில் சிக்கி தவிப்பேன், என்ன பேரில் சேவ் பண்ணாருன்னு சொல்லி மறந்துட்டார். அப்போ இவருக்கு 2 நாள் யோசனை வருது, போய் பார்க்கறதுக்கு ஒரு ஏவுதல் வருது. ஆனால் 2ஆம் நாள் போகலை. 3ஆம் நாளும் ஆவியான ஒரு நினைப்பை கொடுக்குறாரு, 3ஆம் நாளும் போகலை. அப்போ 4ஆம் நாளும் ஆண்டவர் ஒரு ஏவுதலை கொடுக்குறாரு, 4ஆம் நாள் போகலை. அதுக்கு அடுத்து 5ஆவது நாள் இவரே மனசுக்குள்ள அதை நினச்சிக்கிட்டு, ஐயோ போகணுமே, எப்படியாவது அவங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்களே, என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சாரு. நம்பர் அங்கே இருக்குன்னு தெரியல. பரவாயில்ல, கடைசியில் யார் கூட்டிகிட்டு வந்தான்னு யோசிச்சாரு. நேரடியாக அந்த விசுவாசிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார், அவங்க நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி. நம்பர் இருக்கு. அப்படியா, அவங்க வீடு தெரியுமா? எனக்கு தெரியும் பாஸ்டர். அப்போ போவோமா அப்படின்னு சொல்லி. போவோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நாளைக்கு காலமே நம்ம என்ன செய்வோம், போகலாம், ஒரு 10 மணிக்கு போல் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி. இப்போது அவர்கள் கிளம்பி வர்றாங்க. நேரம் வந்தாச்சு. வரும்போது வீட்டில் அதிகமான கூட்டம், போலீஸ் வண்டி நிற்கிது. பார்த்தா இவர் அப்போ தான் என்ட்ரு ஆகுறாங்க, கார்லேருந்து இறங்கி என்ட்ரு ஆகுறாங்க. ஒரு ஸ்ட்ரெச்சரில் அந்த வீட்டில் உள்ளவங்களை அப்படியே தூக்கி கொண்டு ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. என்ன அப்படின்னா, அவருடைய இருதயத்தில் சமாதானம் இல்லை, அவருடைய இருதயத்தில் சந்தோஷம் இல்லை. இந்த பாஸ்டர் வருவாருன்னு அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரர் ஆவியானவர் ஏவன பிறகும், சரி எப்படியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நேரம் இருந்துச்சு. சில நேரம் இல்லாமல் நம்ம பிரயாசப்படலாம். ஆனால் ஞானம் இருந்த பிறகும் அவர் அதை அப்படியே அல்லல் தட்டி விட்டதுனால அந்த வீட்டில் உள்ள 4 பேரும் அப்படியே தற்கொலை பண்ணி நைட்டு தான் இறந்துருக்காங்க. இன்னைக்கு போலீஸுக்கு தகவல் சொல்லி போலீஸ் வந்து அந்த பாடி இறக்கம் பண்ணி கொண்டு போனாங்க. அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லவா? இதே மாதிரி நம்முடைய தேசத்தில், நம்ம வாழ்கிற கிராமத்தில் சமாதானம் இல்லாத ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாவது இருக்கும். சமாதானம் என்கிற ஒன்று இல்லாத ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாவது இருக்கும். அது கடன் பிரச்சனையினால சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், குடும்ப பிரச்சனையினால சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வியாதியினால சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், பண இழப்புகளினால சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை சரியான ஒரு தொழில் அமையாததுனால சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை கரெக்டான ஒரு படிப்பு, இல்லை ஒரு வேலை, இல்லை ஒரு திருமணம், ஏதோ ஒரு விதத்தில் சமாதானம் இல்லாமல் யாரோ ஒரு நபர் இருக்கிறார்கள் குடும்பங்களிலே. ஹல்லேலூயா. நம்ம மாறி நேரம் கிடைக்கிறதுனால ஒரு 2 வீட்டில் போய் யாரும் உட்கார்ந்து குடும்ப கதை பேசுறத பார்க்கலாம், அடுத்தவங்களை குறை பேசுறத பார்க்கலாம். நம்ம இந்த ஆண்டவருடையதான வார்த்தைகளை, இல்லை நடந்த சாட்சிகளை மாறி நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. கண்டிப்பா விடுதலைகள் உண்டு. பிரைஸ் எல்லாம் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன தம்பி பாருங்க, நான் இந்த சம்பவத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்ப ஆவியானவர் ஏவுகிறார். ஒரு சின்ன தம்பி, அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்யணும். அவனுக்கு தச்சல் கொஞ்சம் ஒரு பிடி ட்ராக்ஸ் எடுப்பான், நேராக கொண்டு வருவான் தன்னுடைய கிராமம், பக்கத்து கிராமத்துக்கெல்லாம் டோர் பை டோர் அவன் கொடுப்பான். அப்போ ஒரு நாள் ஒரு வீட்டில் போய் தட்டியாச்சு, அந்த வீடு திறக்கல. அவன் விட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போயிட்டான். நிறைய நேரம் தட்டி பார்த்தான், அடுத்த வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது பார்த்தான், அந்த வீடு மட்டும்தான் இருக்கு, ஒரு ட்ராக் தான் இருக்கு, அந்த கிராமத்தில் ஒரு ட்ராக் தான் இருக்கு. ஐயோ சார், இதை எப்படியாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த வீட்டில் போய் தட்டுவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த வீடை தட்டுனான். பாருங்க, இந்த வீட்டிலிருந்து ஒரு ஆள் வந்துச்சு. அந்த ஆள் எரிஞ்செறிஞ்சு விழுது. ஏன்டா உனக்கு தட்டிட்டு ஆளு என்ன போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி, ஏம்மா இப்படி திட்டுறிய, நான் ஒரு கைப்பிரதி கொண்டு வந்திருக்கம்மா, வாங்குங்கம்மா அப்படின்னு சொல்லி உடனடியா அப்படி அந்த வேண்டாம் பொறுப்பாட இப்படி இழுத்து கையிலேருந்து எடுத்துட்டு டப்புன்னு கதை மூடிட்டு போயிட்டாங்க. இவன் அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டான். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வாழ்க்கை வெறுத்து ஃபேன்ல தொங்குறதுக்கு ஆயத்தப்பட்டு நிற்கும். இனி சாட மட்டும்தான் செய்யணும், கழுத்துருவோம் சாவும்.
அந்த நேரத்திலேயாக்கும் இவன் என்ன செய்யறான், கதவு தட்டுறான். அதான் பயங்கர கோபம். இப்போ திரும்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னா அதை கீழே போட்டுட்டு திரும்பவும் மேலே ஏறி அப்படியே களத்தில் கயிறை போட்டுட்டு இப்படி கீழே பார்க்கும்போது அங்கே இயேசு வாழ்வழிக்கிறார். அந்த டிராக்ஸுக்கு பேர் இயேசு வாழ்வழிக்கிறார். அதுல என்னதான் இருக்குன்னு பார்க்க அவங்க இருந்து ஏவப்பட்டது. உடனடியாக கீழே இறங்குனாங்க, இந்த டிராக்ஸை படிச்சாங்க. மரணம், அது சாகவே வேண்டும் என்ற எண்ணம் அவங்க சிந்தனையை விட்டு மாறிச்சுது. மறு வாரம் பக்கத்தில் இருந்த சபைக்கு வந்து அவங்க சாட்சி சொன்னாங்க. சாட்சி சொன்ன உடனே இந்த தம்பி ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் சொன்னான், அண்டி அந்த உங்களுக்கு சுவிசேஷ பிரதி தந்ததில் யாரு தெரியுமா? நான் தான் அண்டி. நீங்க என்ன திட்டுனீங்க, நீங்க என்ன கோபப்பட்டீங்க, நான் தான் அண்டி உங்களுக்கு அந்த தந்தேன் அப்படின்னு சொல்லி. அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒரு சின்ன பிள்ளை அவன் எடுத்த ஒரு முயற்சி, அவனுக்கு இதை பற்றி நிறைய தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியல, ஆனாலும் இயேசுவின் மேல் இருந்த அன்புல ஒரு கைப்பிரதிய அவன் கொடுத்ததுனால ஒரு ஜீவனை இந்த இடத்துல அவனால் காப்பாற்ற முடிந்தது. ஹல்லேலூயா. எனக்கு நேற்றையிலிருந்து ஒரு பெரிய மனதில் ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்குது. எப்படி தெரியுமா? பரலோகத்தை நம்ம எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? இப்போ ஆண்டவர் நம்மளை சந்தோஷப்படுத்துறது பல நிலைகளில். நமக்கு கல்யாணத்தை தாராரு, வீடை தாராரு, நல்ல தொழிலை தாராரு, நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறாரு, குடும்ப வாழ்க்கை தாராரு, கார் தாராரு, இப்படி ஏதோ ஒரு காரியம், நல்ல ஜீவன் சுலபலன் எல்லாம் தாராரு. ஆனால் நம்ம எப்படி பரலோகத்தை சந்தோஷப்படுத்த முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு பாவத்தில் இருக்கிற ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள நீங்க நடத்துனீங்கன்னா பைபிள் சொல்லுது, மனந்திரமுற பாவியின் மூலமாய் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் தெரியுமா? நான் வருஷத்துக்கு 2 தடவையாவது அந்த பரலோகத்தை நான் சந்தோஷப்படுத்தணும். நான் சொல்றது உங்களுக்கு மனசிலாச்சா? கர்த்தர் உங்களை எவ்வளவோ விதங்களில் இந்த உலகத்தில் வாழ்க்கையிலேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை சந்தோஷப்படுத்துறாரு. நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். சரி, எனக்கு அந்த அளவு டெய்லி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னால் முடியாட்டாலும் நான் வருஷத்துக்கு 2 முறையாவது அந்த பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே விதைக்கப்பட வேண்டும். பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இது 2வது மாதம். இன்னும் 6 மாதத்துக்கு இன்னும் 4 மாதம் பேலன்ஸ் இருக்கு. இந்த 4 மாசத்துக்குள்ள ஒரு ஆத்மாவையாவது நான் இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வரணும். அடுத்த 6 மாதத்துல ஒரு ஆத்மாவை அந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வரணும். நான் உங்களுக்கு பெரிய ஒரு ஷெட்யூல் தரல, ஒரு சின்ன ஷெட்யூல் தரேன். அந்த ஆத்மாவை நீங்க உங்க ஒரு பேப்பர் எடுக்கணும், இல்லைன்னா நான் ஃபார்ம் தரலாம். அதுல உங்க பேர், நீங்க எடுக்கக்கூடிய தீர்மானம் என்ன தெரியுமா? இந்த ஆத்மாவுக்காக. நிறைய பேர் எழுதப்படாது. இங்க இந்த ஆத்மாவுக்காக, இல்லைன்னா ஒரு குடும்பத்துல 4 பேர், இல்லைன்னா ஒரு ஆள். இந்த ஆத்மாவுக்காக தினமும் நான் 10 நிமிடம் ஜெபிப்பேன். உங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, ஓகே விடுங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்போ பிரதர் ஜெருஷ் இவனை ரட்சி போல நான் பேசப்படுறேன். நான் எழுதி வச்சு 10 நிமிஷம் ஆண்டவரே ஜெருசலட்சியம், ஆண்டவரே ஜெருசலட்சியம் 10 நிமிஷமா நான் இப்படியே ஜெபம் பண்ணனா போதும். 6 மாதத்துக்குள்ள கர்த்தர் அவனுடையதான சூழ்நிலைகள்ல மாற்றத்தை கொண்டு வந்து அந்த ஆத்மாவை சபைக்குள்ள கொண்டு வருவார். அந்த ஆத்மாவை கேட்க, மைனியே உனக்கு கூட நான் சர்ச்சுக்கு வரட்டா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆத்மாவை கேட்க, அக்கா நீங்க ஏன் என்ன ஒரு நாள் கூப்பிடல அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவை என்ன செய்யும்? நம்மளை பார்த்து கேட்கும். ஏன்? ஜெபம். பைபிள் சொல்லுது ஜெபமே ஜெயம். அப்போ இந்த 5-10 நிமிஷம் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில தரும். நான் சொல்றேன், இதையும் செய்ய முடியலன்னா நாம ரொம்ப அதிர்ஷ்டத்தை இழந்தவங்க, ரொம்ப துர்பாக்கியசாலிகள் என்று தான் சொல்ல முடியும். இது கஷ்டமான ஒரு வேலையே கிடையாது. ஆனா நான் சொல்றேன், சத்துரு இத கஷ்டமா
நம்மளுடைய சிந்தனையில பாவிப்பான். நம்ம கஷ்டம் மாதிரி நம்மளுக்கு சிந்தனைகளை கொண்டு வந்து காண்பிப்பான். ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு 10 நிமிடம், 10 நிமிடம், ஆண்டவரே இவங்கள லட்சியம், இவங்கள லட்சியம், இவங்கள லட்சியம், இவங்கள லட்சியம், கண்டிப்பா அவங்களுக்கு சமாதானம் ஈடுபட்டு போகும். இல்லை ஏதாவது ஒரு வியாதியில் அவங்க மாட்டுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு தர்ம சங்கடத்தில் மாட்டுவாங்க. அந்த நேரத்தில் நீங்க கூப்பிடாட்டாலும் அவங்களே வந்து கேட்பாங்க. அவங்க தெய்வ சமூகத்தில் வரும்போது கர்த்தர் காத்திருப்பார். உங்க 10 நிமிஷம் ஜெபம் பண்ணையில ஜெபம், அந்த ஜெபத்தை உடனடியா பதில் செஞ்சு ஒரு பெரிய விடுதலைகளை கொடுத்து அனுப்புவார். அந்த ஆத்மா தொடர்ந்து இந்த சபையில சாட்சியா நிற்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுல இன்னொரு காரியத்தை சொல்றேன். நம்ம எல்லாம் சாவும் பார்த்தீங்களா? கண்டிப்பா செத்து போவோம், இல்லைன்னா வருக 2ல் 1. இதை தவிர நமக்கு ஒண்ணுமே நடக்காது. ஆனா நீங்க கேட்க மாட்டிய. நம்ம செத்து நம்முடைய சரீர அடக்கத்துக்கு ஆயத்தப்படுத்தப்படும் பொழுது சாட்சியின் நேரம் என்று ஒன்று உண்டு. அந்த சாட்சியின் நேரத்தில் வந்து சாட்சி சொல்லுவார்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு பாஸ்டருடைய தாயார் வந்தாங்க, கமலபாய். ஆளு கட்ட குள்ளமா இருப்பாங்க, ஆனா அழகு ஒன்றும் கிடையாது, பெரிய அழகு ஒன்றும் கிடையாது. ஒரு கண்ணு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க. அதுல 2-3 பாஸ்டேஸ் போய் கலந்துக்கிட்டு வந்து சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? சாட்சி சொன்னவங்க எல்லாம் இந்துக்காரங்களாம். அவங்கள குறித்து சாட்சி சொன்னவங்க எல்லாம் இந்துக்காரங்களாம். அவங்க சொன்னாங்க இந்த கிராமத்துல இந்த அம்மாவுக்கு கால்படாத ஒரு வீடும் இருக்காது. எப்படி இவங்களுக்கு தெரியுதுன்னு தெரியாது. ஒரு வீட்டில் ஒரு ஆள் காய்ச்சலா இருந்தா அவங்க அன்னைக்கு உள்ளடி அந்த வீட்டில் ரீச் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு யாரும் கூப்பிட மாட்டாங்க. கூப்பிடாத அலையா விருந்தாளியா வந்துடுவாங்க. ஆனா வந்து ஜெபம் பண்ணிட்டு போய் 10 நிமிஷத்துல அந்த வியாதி மாறும். ஏகப்பட்ட பிசாசுடைய பிடியில் இருந்தவர்கள் அவர்களுடைய ஜெபத்தில் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால அந்த ஏரியாவில் இவங்க எந்த வீட்டுக்குள்ளேயும் போலாம். அந்த ஊழியம் செய்வதற்காக இவங்க அந்த ஏரியாவில் எந்த வீட்டுக்குள்ளேயும் ஃப்ரீயா போலாம். என்னை விட்டு நீ வராதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு கர்த்தருடைய கிரியை நடந்திருக்கிறது. இது சொன்னது யாரு தெரியுமா? அந்நியனாக்கம், ஆண்டவரை சரியாக அறிந்து கொள்ளாத ஒரு மனிதனாக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவைகளுக்கு தெரிஞ்சது ஒரு ஜெபம் மட்டும்தான். போவாங்க, கர்த்தருடைய நாமத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. நடக்குதோ நடக்கலையோ அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, வந்துடுவாங்க. ஆனா கர்த்தரங்க அற்புதத்தை செய்வார். இவங்க வந்தாலே பயங்கர வரவேற்பு. அல்லேலூயா. பார்க்கறதுக்கு அழகு இல்லை. எப்போ தெரிஞ்சு தெரியுமா? அவருடைய மரண நேரத்துல தான் இவங்க இவ்வளவு காரியங்களை செய்தாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. 2 பேராவது சொல்லண்டாமா? நம்ம படுத்திருக்கும் பொழுது 2 பேராவது சொல்லண்டாமா? நிறைய மனசுக்குள்ள குரு கொடுத்துட்டு தான் நிற்பணும். ஐயோ அழுவணும், ஐயோ மைனியே போயிட்டியான்னு. ஆனா மனசுக்குள்ள சீக்கிரம் போனது பெரிய புண்ணியம்னு சொல்லணும். ஆனா அந்த நேரத்திலையும் உங்களால சந்திக்கப்பட்ட, உங்களால ஆவிக்குரிய பயனடைந்த 2 பேர் வந்து, இந்த அக்கா நான் இந்த நிலைமையில இருந்தேன், அந்த நேரத்துல ஆண்டவர் தான் அந்த அக்காவை அனுப்புனாங்க, நான் விசுவாசிக்கிறேன். இந்த அக்கா வந்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிச்சு, சபையில ஜெபம் நடந்தான், அவங்க 2-3 அற்புதம் நடந்திருக்கு. அந்த அற்புதத்தை சொல்லிச்சு. அந்த அற்புதம் என் இருதயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை தந்தது. நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி நம்மளை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் சாட்சி, அதுதான் வெற்றி, அதுதான் நமக்கு ஜெயம். இவ்வளவு நாட்கள் ஓடின ஓட்டத்துக்கு உரியதான பிரதிபலன் ஜெயம் அதுதான். நான் மரண வீட்டுக்கு போவேன், எனக்கு மரண வீட்டில் பிரசங்கம் பண்ணணுன்ற ரொம்ப ஆசை. ஆனா இது வரைக்கும் எனக்கு சான்ஸ் கிடைச்சதே இல்லை. அதே மாதிரி கல்யாண வீட்லையும் பிரசங்கம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் சான்ஸ் கிடைக்கலன்னா பெரிய ஆட்களை விட்டு நடத்தணும் அப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தில் நான் பெரிய ஆட்களை கூப்பிடுவேன். எனக்கு ஒரு மரண வீட்டில் இதில் பக்கத்தில் இதில் கீழே ஒரு குளம் கிடக்கு பார்த்தீங்கன்னா, மேய்க்கணுத்துக்கு போப்பேன். அதில் ஒரு பெயிண்டர் உண்டு, அவர் இறந்தார். இந்த நேரத்தில் நான் அங்கே போயிருந்தேன். அதுக்கு முந்தின வாரம் தான் நமக்கு சபையில் ஒரு பிரசங்கம் பண்ணினேன். பிரசங்கத்துடைய பேரை மறந்துட்டேன். அந்த பிரசங்கம் பண்ணினேன். அதாவது மரணத்துக்கு ஒட்டி தான், ஆண்டுடைய வருகையில் யார் போவார்னா என்னோட பிரசங்கம். அந்த பிரசங்கம் பண்ணினேன். அது செல்லில் அப்படியே நான் டைப் பண்ணி வச்சுருந்தேன். அந்த இடத்துல போனோன்னா தலைமை பாச சொல்லிட்டாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை பார்த்துக்குங்க,
இன்னைக்கு ஜோஸ் பாஸ் நீங்கள் பிரசங்கம் பண்ண மாட்டேன், எனக்கு டைமே இல்லை, 5 செகண்ட் தான் எனக்கு டைம் கிடைக்குது, டக்கு டக்குன்னு நான் நின்று வரைக்கிறேன், பாஸ்டர் வேண்டாம் வேண்டாம் காலில் விழுந்து பார்த்தேன், இல்லை பேசுங்க, தைரியமாக பேசுங்க அப்படின்னாரு. அந்த இடத்துல உடனடியாக அந்த இடத்துல யார் பரலோகம் போவா அந்த தலைப்பு, அந்த 5 பாயிண்ட் இருந்துச்சு. ஆனால் ஒரு 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 ரிலேஷன் வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க கிட்டத்தட்ட நாகர்கோவிலேருந்து பாதி தூரம் வந்துட்டாங்க, அவங்க வேற எங்கேயோ வந்தவங்க பாதி. அப்போ எனக்கு அதில் கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஆனால் தொடங்கின பார்த்துக்கிடுங்க, இங்கே எப்படி கத்தணும் அதே மாதிரி தான் தைரியமாக பிரசங்கம் போச்சு. நின்னதெல்லாம் இந்து மக்கள். அதில் உங்களுக்கு தெரியலையா, இந்த ஏரியாவில் கொஞ்சம் இந்து மக்கள் அதில் இருக்கிறாங்க. இந்த துணியில் வரவங்க எப்படிப்பட்ட அந்த ஆட்கள் எல்லாம் எல்லாரும் ஆண்டோடைய வசனத்தை கேட்டாங்க, தைரியமாக பிரசங்கம் பண்ணேன். ஆனால் கண்டிப்பாக யாராவது ஒரு ஆளாவது ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த இடத்துல அடுத்து லாஸ்ட் நேரத்தில் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே பழகிட்டேன் பார்த்தீங்களா, இந்த அல்லேலூயாலாம் இங்கே வந்துச்சு. அல்லேலூயான்னு சொன்னப்போ கையை தூக்கி அல்லேலூயா சொன்னது அதே தான். நம்ம ஆட்கள் கூட கை கட்டி இருந்துக்கணும்னு நாங்கள் இறந்த விடணும். எனக்கு லாஸ்ட்டில் போய் இறந்த விடணுள்ளது போயிட்டு அந்த அளவு ஆண்டவர் பேசினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படி எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்க எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை அறிவிப்போம், ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை கேட்டிருக்கிறோம். தொடங்கினது ஒரு இடத்துல, போய் முடிஞ்சது ஒரு இடத்துல. நப்தலியை போல இன்பமான வசனங்களை வசனிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். இந்த நாட்களே இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தில் வரலாம்.